இன்னைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதசாரம் அல்லது விகித சமம்னு கூட சொல்லுவாங்க. ரேஷியோ அப்படின்னா என்னென்னா 2 யூனிட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு பவுலில் வந்துட்டு 4 லெட்டர் இருக்குது, இன்னொரு பவுலில் 5 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரேஷியோவில் எழுதுறது. ஓகேவா? புரியுதுங்களா? இப்போது 4/5ன்னு சொல்லி எழுதலாம்ல. அந்த மாதிரி ரெண்டுமே என்னவாக இருக்கணும், சேம் யூனிட்ஸில் இருக்கணும். அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்குது 2/3, அப்போது நான் என்ன சொல்லலாம், இதை 2:3 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். ஓகேவா? இப்போ விகிதசாரம் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா A:B = C:Dன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு தேரம் இருக்குது. த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் இந்த தான் சொல்லுவோம். ஓகேவா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். ஓகேவா? த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் is equal to the product of the meansன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரெண்டையும் பிஏயும் சிஏயும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மீன்ஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏவும் பியும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பி இன்ட்டு சிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். இதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம், கோடி உறுப்புகள். எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து கோடி உறுப்புகள்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? மீன்ஸை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், நடு உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கோடி உறுப்புகளின் பெருக்குத்தொகை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நடு உறுப்புடைய பெருக்குத்தொகைக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா? இதை பற்றின சம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம்.